இன்றைய தினம் கோவையில் அரசு பொருட்காட்சி வெற்றிகரமாக துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறதுங்க. 32 ஸ்டால்கள், அரசு செயல் திட்டங்கள், சிறப்பு திட்டங்கள் குறித்த விவரங்கள், ராட்டினங்கள், உணவு கூடங்கள், பொழுதுபோக்கு மட்டுமல்ல சமூகத்தை பழுது பார்க்கக்கூடிய சிந்திக்க தூண்டிய பல விசேஷ அமைப்புகளும் கொண்டு பிரம்மாண்டமாக இன்றைய தினம் அரசு பொருட்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்த மேடையில் வைத்து சற்றொப்ப 4 கோடி ரூபாய் பெறுமதியான பல்வேறு நலத்திட்டங்கள், பெட்டகங்கள், அடையாள அட்டைகள், பட்டாக்கள், மருத்துவ உபகரணங்கள், மக்கள் நலன் சார்ந்து பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஆதி திராவிட, அனைத்து சமுதாய, இஸ்லாமிய பல்வேறு வகையான மக்களுக்கும் பல உதவிகளை செய்யக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைந்திருக்கிறது. இந்த அரசு பொருட்காட்சி இவ்வளவு கச்சிதமாக, இவ்வளவு சிறப்பாக, இத்தனை நலத்திட்டங்களோடு நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். தமிழ் மொழியில் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய நம்ம சூழல நேற்றுக்கு சிங்கப்பெண் திட்டத்தில் ஏஐ வீடியோ போட்டிருக்கோம் சார். அதுல நிறைய இடங்கள்ல தமிழ்ல பிழை ஏற்பட்டிருக்கு. அது கவனக்குறைவுன்னு எடுத்துக்கலாமா? அதிகாரிகள் கவனக்குறைவா, அமைச்சர்கள் கிட்ட வரதே இல்லையா? அது மறுபடியும் ஒரு கிராஸ் செக் பண்றதுக்கு வரது இல்லையா சார்? என்ன நடந்தது? உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு, இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண ஒரு எரர், மேன்மேட் எரர் கிடையாது. இருந்தாலுமே இனி எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டியூஸ்டு ப்ராடக்ட் வந்தாலுமே, அதாவது காணொலிகள், கேட்பொலிகள், வரைபடங்கள் எதுவாக இருந்தாலும் கட்டாயமாக தமிழ் வளர்ச்சித்துறையிடம் கலந்து ஆலோசித்து அதன் பிறகே வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி இது மாதிரி நடக்காம நம்ம பார்த்தோம். மன்னார்குடியில கார் மோதி 4 அரசு பள்ளி மாணவர்களும், உளுதூர்பேட்டையில கார் மோதி 2 அரசு பள்ளி மாணவர் இறந்திருக்காங்க. இது என்னன்னா, பெரும்பாலான நேரங்கள்ல காலை நேரம், மாலை நேரங்கள்ல பள்ளி மாணவர்கள் போறதுக்கான வசதி பெருசா இல்லை. பள்ளி மாணவர்களுக்கான பாண்டிச்சேரி மாதிரியே ஒரு பிரைவேட்டா சிறப்பு பேருந்து ஏதாவது வாய்ப்பு. மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் அருகே பள்ளி முடித்து வீடு திரும்பக்கூடிய சூழலில் 3 அல்லது 4 மாணவர்கள் தவறின செய்தி அறிந்து நான் நெஞ்சமுடைந்து போனேன். பொதுவாகவே பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் வருகின்ற போதும், மாணவர்கள் அந்த பள்ளி முடித்து திரும்புகின்ற போதும் அந்த பெரிமீட்டருக்குள்ளார டிராஃபிக் விஷயங்கள் வரக்கூடாது, வாகன நெரிசல் வரக்கூடாது. தன்னார்வலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் போக்குவரத்து காவல்துறையோடு ஒரு ஒன்றிணைந்த கொலாபரேட்டிவாக பல விஷயங்கள் பண்ணுறோம். இன்னும் அதை தீவிரப்படுத்தியிருக்கிறோம். சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, பரீட்சை எழுத போகிற மாணவர்களுக்காக அவர்களினுடைய விமான நேரங்களை கூட தள்ளி வைப்பாங்க. ஏன்னா அந்த டேக் ஆஃப் சவுண்டில் கூட அந்த மாணவர்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. எனவே மாணவர்களினுடைய அந்த கேம்பஸுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினுடைய விலை மதிப்பெற்றது, அவர்களினுடைய பாதுகாப்பு விஷயத்தும் கூடுதல் கவனத்தோடு அதை அதிகப்படுத்த சொல்லிடுவோம். பள்ளி மாணவர்களுக்கான பிரத்யேக பேருந்து ஐடியா இருக்கா? இல்லை, இப்போ தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களே பேருந்துகளை வைத்திருக்கிறாங்க. அதை இயர்லி மற்றும் பீரியாடிக்லி அதாவது அது தகுந்த முறையில் இருக்கா, பாதுகாப்பு உபகரணங்கள் சரியா வச்சிருக்காங்களா, பிரேக் சர்டிபிகேட்ஸ் இருக்கா என்ற அந்த பேருந்துகளை நம்ம ஆய்வு செய்கிறோம். பள்ளி மாணவர்கள்ல டிஃப்ரெண்ட் டெரைன், அதாவது மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க. சில இடங்கள்ல அவர்கள் அந்த டெரைன்ல வர முடியாது. அங்கெல்லாம் சிற்றுந்துகளை நாங்களே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். தோணிகள் மூலம் கூட மாணவர்களை கொண்டு வருவதற்கான சிறப்பு திட்டங்கள் கூட பள்ளி கல்வித்துறை வைத்திருக்கு. இனி வரும் காலங்களில் தேவையை பொறுத்து அந்த பேருந்து வசதி பேருந்து வசதிகள் இல்ல. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இடிச்சுக்காம பரவாயில்ல, நம்ம சகோதரர்கள் இடிச்சுக்காம இல்லைங்க. மாண்புமிகு அதாவதுங்க, நம்முடைய போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க. ஒரு அன்பு வேண்டுகோள் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் எங்களுடைய மாணவ மணிகள் வருகிற பொழுது கூடுதல் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும். தமிழ் வளர்ச்சி துறையில பல்வேறு ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய மூத்த தமிழ் புலவர்கள் இருக்காங்க. அவர்கள் வருகிற போது அவங்களுக்குலாம் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாணவ மணிகளுக்கும் ஃப்ரீ பாஸ் இருக்கு. அப்படி ஃப்ரீ பாஸ் வரவங்க போது கூடுதல் கனிவோடு, அவங்க யாரும் கிடையாது, உங்க வீட்டு பிள்ளைங்க, உங்க பசங்களாம் நினைத்து கூடுதல் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் வளர்ச்சி துறையில கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் வளர்ச்சி துறையில ஒரு வருஷத்துக்கு 17 போட்டிகள் மட்டும்தான் நடந்திருக்கு. பப்ளிக் கிட்டையும் அதுக்கான ஒரு பெரிய இதுவும் இல்லை. இப்போ வரைக்குமே தமிழ் வளர்ச்சித்துறை ஒரு மறைக்கப்பட்ட வளர்ச்சித்துறையாக இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் இல்லைங்க, தமிழ் வளர்ச்சித்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறாங்க. அதை நம்ம மறுப்பு சொல்ல முடியாது. அவர்களினுடைய அஸ்திவாரம் மிகவும் பலமானது. ஆனால் காலத்திற்கு ஏற்ப அதில் பல்வேறு வகையான விஷயங்கள் நடக்கணும். இப்போ நேற்று, இன்று, நாளையும் பார்த்தீங்கன்னா, நேற்றின் பெருமையை மட்டுமே இன்று பேசிக் கொண்டிருப்பது அல்ல அரசியல். நாளையினுடைய வருங்கால தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி வருங்கால தலைமுறை உள்ள இருக்கக்கூடியது தான் ஒரு நல்ல அரசியல். நாங்கள் அப்படிதான் நினைக்கிறோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக பல்வேறு விருதுகள் வழங்கப்படாமல் இருக்கு தமிழ் வளர்ச்சித்துறையில். முதல் வேலையாக எத்தனை சீக்கிரமாக முடியுமோ மாண்புமிகு முதல்வர் அவர்களினோடு கலந்து ஆலோசித்து பெண்டிங்ல இருக்கக்கூடிய, தராமல் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் வளர்ச்சித்துறை மாநில, மாவட்ட விருதுகளும் உடனடியாக வழங்கப்படுவதற்காக ஆவணம் செய்யப்படும் என்பதை உங்கள் மூலமாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
தனியார் பள்ளி கட்டணங்கள் வந்து தொடர்ச்சி அதிகரிச்சுட்டே இருக்கு. அதை வந்து நீங்க கண்காணிக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் அது பண்ணல. இன்னும் ஓட்டவே இல்லை, இன்னும் வெளிப்படையா வழக்கை வைக்கல. தனியார் பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், பள்ளிக்கூடம் நடத்துவது சிரமம் தான், அது அரசாங்கமாக இருந்தாலும் தனியாராக இருந்தாலும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இதற்கு முன்னாடி கடந்த காலங்களில் யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி நிறைய இந்த அரசியல் புரோக்கர்கள் மூலமாக இந்த ரெனுவலுக்கு, இந்த என்ஓசிக்கு, இந்த லைசன்ஸுக்கெல்லாம் தெரிந்தோ தெரியாமல் லஞ்சலாவணியை யாருக்கோ காசு கொடுத்து அவங்களுக்கு நிறைய லீக்கேஜ் இருந்திருக்கும். இனி அது கிடையாது. நீங்கள் யாருக்கும் எதற்காகவும் நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம், ₹1 கொடுக்க வேண்டாம். பதிலுக்கு ஒன்று பண்ண என்ன தெரியுமா, நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக போடுங்க. அளவுக்கு அதிகமாக இல்லாமல் கம்மியாகவே எவ்வளோ ஃபீஸ் வாங்கணுமோ நாமினலாக வாங்குங்க. கண்டிப்பாக என்ரோல்மெண்ட் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ மற்ற இடங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது ஆண்டுதோறும் பல்வேறு விஷயங்களுக்காக லீக்கேஜ் தான், அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம். வேறு எந்த வகையிலும் உங்களுக்கு செலவினம் கிடையாது. இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் நாலேஜ். அதனால பணிவோடு அன்போடு ஒரு சகோதரனாக சொல்கிறேன், தயவு செய்து இந்த ஃபீஸ் விஷயத்தில் பல்வேறு கிரீவன்சஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. இனிமேலாவது இப்போ வந்து இது தொடங்கிருச்சு, கல்வி ஆண்டு தொடங்கிருச்சு. இனிமேலாவது அதை வந்து நீங்கள் 100% அதை வந்து ஊர்ஜிதப்படுத்தபடி கேட்டு